ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி, அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான எக் சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் சூடாயிருச்சு. இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2-3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எப்போயுமே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்பு போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்? கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். நான் கடுகும் உளுத்தம்பருப்பும் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸோ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு கல்பாசி போட்டால் எப்பவுமே நல்ல குருமாவாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், செம்ம வாசம் வரும். கல்பாசிக்கு அடுத்து பட்டைக்கு அடுத்து 2 கிராம்பு, அதுக்கடுத்து ஒரு பிரியாணி இலை. குருமா, கறி குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி முட்டை கிரேவி, இந்த மாதிரி என்வி இல்லை வெஜ் குருமாவாக இருந்தாலும் சரி, இந்த பட்டை கிராம்பு சேரும்போது அந்த ஸ்மெல்லு வதக்கும் போதே வீடு கமகமன்னு அடிக்கும். அதுலேயே பசி எடுத்துரும். அதனால் எப்போயுமே இந்த மாதிரி பட்டை கிராம்பு சேர்த்துக்கிட்டோன்னா முட்டை கிரேவியும் நல்லா கறி குழம்போட கமகமன்னு ஸ்மெல்லு தூக்கலாக இருக்கும். இப்போ நான் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இன்றைக்கி நான் 3 பேர் செய்கிற அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பேர் 5 பேர்னா இன்னும் 1 வெங்காயமோ 2 வெங்காயமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்றதுக்காக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்காமல் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு ஒரு பச்சை வாடை இருக்கும், டேஸ்ட் கிடைக்காது. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம போட்ட தாளிப்புகள், அப்புறம் இந்த பட்டை கிராம்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணில் தண்ணி வரதை பார்த்துருக்கீங்க. ஆனால் வெங்காயத்தை வதக்கும் போது பார்த்தீங்களா எப்படி குபுன்னு புகையாக வருது. இந்த கஷ்டம் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த புகையெல்லாம் அப்படியே போய் நம்மளோட கண்களில் உட்காந்து வீடியோவே எடுக்க விடாது. சரி, ஓகே, லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கிறோம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமே வதங்க ஆரம்பிச்சிடும். நல்ல வெங்காயம் அப்படி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். அப்போ தான் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வெங்காயம் வாயில் தட்டுப்படாது. இந்த வீட்டில் இருக்க குட்டீஸெல்லாம் இந்த வெங்காயத்தையாக தனித்தனியாக இல்லைன்னா எடுத்து வச்சுருவாங்க. இந்த எக் கிரேவிலேருந்து வெங்காயத்தை மட்டும் எடுத்து பிரித்து வச்சுட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோன்னா ரொம்ப தட்டுப்படாது. நல்லா ஜூஸியாக வெங்காயம் வதங்கிடுச்சுனாவே குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா அவங்கள சாப்பிட வைக்கிறது பெரிய பாடு. இதுக்கடுத்து இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லை, இஞ்சியும் பூண்டையும் நல்லா அந்த குத்த உரல் இருக்கும்ல, அந்த உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், இடிச்சும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்த்தா நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா இந்த இஞ்சியும் பூண்டும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இன்னொன்று, நம்ம எப்பயுமே எந்த டிஷ்லனாலும் நம்ம போடுற இஞ்சி பூண்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ இஞ்சி 2 பங்குனா பூண்டு 2 பங்குனா இஞ்சி 1 பங்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. அதனால் நான் சீக்கிரமாகவே தக்காளி சேர்த்துக்கிறேன், இல்லைனா கறிக்கிறோம். ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன்ல, 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். இந்த மாதிரி தக்காளியை நறுக்கி போட்டும் கிரேவி வைக்கலாம், இல்லை அரைச்சி ஊற்றியும் வைக்கலாம். அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த கிரேவி நிறையா கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி செமி கிரேவியாக இருந்தால் போதும். நான் நிறையா முட்டை தான் போட போகிறேன். எனக்கு கிரேவி அந்தளவுக்கு தேவையில்லாததுனால நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இல்லை எனக்கு நிறையா கிரேவி வேணும், நான் 2-3 முட்டை தான் போட போகிறேன் அப்படின்னிங்கன்னா இதை நல்லா தக்காளியை அரைச்சி அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது கூட 2 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றுங்க. அப்போ இன்னும் நல்லா கிரேவி கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் லைட்டாக அப்படியே ஸ்லிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு விட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் மூடி போட்டு ஸ்லிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்க விடுவோம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த தக்காளி பாருங்களேன், இப்போ முழுசாக இருந்துச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம அடுத்த பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கிரேவிக்கு நார்மலாக நீங்கள் நல்ல கிரேவியாக வைக்கணுன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவியாக வேணாம், எனக்கு செமி கிரேவியாக வேணுன்றதுக்காக மசாலா ஐட்டம்லாம் கம்மியாக தான் போடுறேன்.
உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா மல்லித்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் தான் நல்ல கிரேவி, அந்த மல்லித்தூள் போடும்போது தான் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியே நல்லா வரும். நான் இன்றைக்கி செமி கிரேவினால் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் போடுறேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே பொடிகளை போட்டு வதக்கும்போது இந்த மேலே படியும் பார்த்திங்களா, லாஸ்ட்டாக அந்த கிரேவியில் எண்ணெய், அந்த எண்ணெயில் இந்த கலர் நல்லா தெரியும். ஸோ எண்ணெயிலே போட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பொடி போடுறத விட எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த எண்ணெயில் நல்லா இந்த சில்லி பவுடரோட கலர் நல்லா கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். அதாவது இந்த வெங்காயம், தக்காளி, இதில் போட்டிருக்கோம்ல மசாலா, அதோட பச்சை வாடை, இந்த மசாலாவோட பச்சை வாடை நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை போட்டோன்னா பச்சை வாடை இருக்காது. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கம்மியாக கிரேவி வைக்கிறனால தான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் மல்லித்தூள்லாம் போட்டிங்கன்னா நல்லா 1 டம்ளர், 2 ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக கொஞ்சோண்டு சோம்புத்தூள் ஆட் பண்ணுவோம். நம்ம வாசனைக்காக நல்லா கறி குழம்பு ஸ்மெல் வரணுன்றதுக்காக சோம்புத்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி நான் செமி கிரேவினால் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி இலையோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். அதனால நான் இந்த பிரியாணி இலையை எடுத்துடுறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். அதில் இந்த இலை நிறையா இருந்துச்சுன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காதுன்றதுனால நான் இந்த இலையை எடுத்துடுறேன். இப்போது கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட மெயினான ஆள் முட்டையை தூக்கி உள்ளே இறக்கி விட்ருவோம். நல்லா கொதி வந்துருச்சு, பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டை எடுத்துருக்கிறதுனால கிரேவி கம்மியாக தான் வரும். ஏன்னா நான் முட்டை நிறையா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் அப்படியே முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றுறேன். நான் இப்போ தான் புதுசாக முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ முட்டை எல்லாமே கரெக்ட் நல்லா தான் இருக்குது. தண்ணிக்குள்ளேயும் போட்டு பார்த்துட்டேன். அதனால நான் அப்படியே எடுத்து ஊற்றுறேன். நீங்கள் முட்டை வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா எதுக்கும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்து உள்ளே ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு முட்டை அதில் கெட்டு போச்சுனாலும் மொத்த கிரேவியும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். இன்றைக்கி நான் முட்டை ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வாங்கிட்டு வந்ததுனால நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. பாருங்களேன், இந்த முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதை பார்க்குறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக கொலன்னு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம நல்லா கொத்தமல்லி எடுத்து தூவி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று கொத்தமல்லியும் அந்த முட்டையும் சேரும்போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதுக்காக நல்லா நிறையா ஒரு ஃபுல் கை கொத்தமல்லி எடுத்து போட்டு தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு ரொம்ப அப்படியே கிண்டக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த முட்டை ஹாஃப் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எடுத்தோன்னே போட்டு கிண்டிட்டோன்னா கொலன்னு போயிடும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக அப்படியே இந்த சைட்ஸ் எல்லாம் கிளறி விடுங்க. அடியில் லைட்டாக அந்த சென்டரில் மட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரம் விட்டோன்னா. அதனால் இந்த மாதிரி கிளறி அப்படியே முட்டையும் ரொம்ப உடையாத மாதிரி இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டுன்னு லைட்டாக பெரட்டி விட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கிரேவி செம்மையாக ரெடி ஆயிரும். அந்த மஞ்சக்கரு பாருங்களேன், அந்த மஞ்சக்கரு அப்படியே பாதி வெந்திருக்கும், பாதி மட்டும்தான் உடையும். ரொம்ப போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக சைடு இருக்கிறத மட்டும் எடுத்து விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வெந்து அதோட பச்சை வாடை, அந்த முட்டையோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் நேரத்துக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் உப்பு உரப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக பத்தலை. உப்பு மட்டும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் இது முட்டை சாதம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ரசம் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சப்பாத்திக்கு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 கொதி வந்தோடனே லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சோண்டு சோம்புத்தூள் தூவ போகிறேன். சோம்புத்தூள் தூவி நம்மளோட
முட்டை கிரேவியை ஃபினிஷ் பண்ணுறோம். சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்மள கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.